கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், உங்கள் ஆவி உயிரடையும். யாக்கோபு என்கிற தேவனுடைய மனிதனுடைய ஆவி சில காலம் உயிரற்றதாகவே வாழ்ந்த ஒரு அனுபவத்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு என்கிற தன்னுடைய நேசகுமாரன் மரித்து போனதை போல அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யாக்கோபுக்கு சொன்னபோது, யாக்கோபு அவருடைய ஆவியிலே உயிரற்றவரை போல் அவர் மாறிவிட்டார். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையையும், அவன் சொல்லி அனுப்பினதான வார்த்தைகளையும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் சொன்னபோது அவருடைய ஆவி மறுபடியும் உயிரடைந்ததாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகளில் கேள்விப்பட்ட துர்ச்செய்திகளினாலே, அல்லது நாம் சந்தித்த சில மோசமான சூழ்நிலைகளினாலே, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போன சில பலவீனங்களின் நிமித்தம் நாம் அடைந்திருக்கிற தோல்விகளினாலே, ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய ஆவி சோர்ந்து போய், இனி என்ன வாழ்க்கை, இனி என்ன ஜீவியம், இனி எனக்கு என்ன கிடைக்க போகிறது, இனி எனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டா, இனி இதிலிருந்து ஒரு விடுதலை வரவா போகிறது, இனி இந்த விழுந்த பிசினஸ் இனி எழும்பவா போகிறது என்றெல்லாம் நீங்கள் பலவிதமான கேள்விக்குறிகளை உங்கள் உள்ளத்திலே வைத்து, உங்கள் ஆவி ஒருவேளை இன்றைக்கு செத்து போன ஒரு அனுபவத்திலேயே காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆவி உயிரடையும். நம்முடைய நல்ல யோசேப்பினுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் உங்கள் ஆவி உயிரடையும். இந்த நல்ல யோசேப்பு நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன், நீங்கள் என் அருகிலேயே இருக்கலாம். ஓ, இந்த நல்ல தேசத்தில் நீங்கள் வாசம் பண்ணலாம், இந்த தேசத்தினுடைய கொழுமையை, நன்மையை உங்களுக்கு தருவேன். எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பாருங்கள். இவைகளையெல்லாம் கேட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிரடைந்தது போல உங்கள் ஆவி இன்றைக்கு உயிரடைவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை மறுபடியும் உயிரடைய பண்ணுவேன், உங்களை மறுபடியும் தேற்றுவேன், இழந்தவைகள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வரும், நஷ்டங்கள் எல்லாம் திரும்ப லாபமாகும் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். உங்கள் ஆவி உயிரடைவதாக. எந்த இடத்தில் சோர்ந்து போனீர்கள், இந்த காலை நேரம் அந்த இடத்திலே உயிரடையும்படி கர்த்தர் தம்முடைய வசனங்களை உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். நீங்கள் உயிரடைந்து வாழ்வீர்களாக. ஜெபிப்போமா? எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும்படி எங்களோடு பேசுகிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எந்தெந்த அனுபவத்தில் ஆவி முறிந்து போன போல, ஆவி செத்து போன நிலைமையில் மனிதர்களாகிய தேவ பிள்ளைகள் வாழ்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த காலை நேரம் உம்முடைய வார்த்தைகள் உயிரடைய செய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஜெயமாக மாற்றித்தார். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.